இந்த வீடியோ எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்களுக்கான வீடியோ. இது ஒரு அட்வைஸ் வீடியோவோ மோட்டிவேஷன் வீடியோவோ கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிக்கலாம், அதாவது எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்ப தான் தெரியும் எங்களோட பெயினை. ஒரு ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்ப எப்படி அந்த பெயின் தெரியும், அதனால் கண்டிப்பாக தெரியாது. பட் உங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் அந்த அன்னைக்கு சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட ஸ்பெண்ட் பண்ணதை காட்டிலும் ஒவ்வொரு டைமுமே ஏப்ரல் 1ம் சரி ஜான் 1ம் சரி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா, அவங்க கூட தான் மணிக்கணக்காக பேசுவேன். அது எனக்கு ஒரு 2-3 நாள் ஹெவி ஹார்ட்டடாகவே இருக்கும். இதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா முன்னாடி உயிரோடு இருந்தப்போ கூட நான் அடிக்கடி அந்த மாதிரி கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு புலம்பிகிட்டே இருப்பேன். ஆகிட்டுச்சு பாவமாக இருக்குமா, 5 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க, 4 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எனக்கு அந்த எம்பத்தி ரொம்பவே இருக்கும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னால் கண்டிப்பாக உங்களோட சிச்சுவேஷன்லேருந்து ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். அதனால உங்களோட பெயினை என்னால் ஃபீல் பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அதில் பாதி, அதில் ஒரு 30% 40% அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம். இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து கிளியர் ஆகலை. அவர் ஒரு 4 அட்டம்ஸோ 5 அட்டம்ஸோ பண்ணிவிட்டு மெயின்ஸ் கிளியர் ஆகும், அடுத்து கிளியர் ஆகாது, இல்லை ஒரே ஒரு டைம் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காரு, அடுத்து கிளியர் ஆகலை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொசிஷனில் இருக்கார். அவரை பற்றின ஒரு சின்ன விஷயம் தான். ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம், 3 பேர் அவர் சேர்ந்து படித்தாங்க சிவில் சர்வீஸில். நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நாங்கள் 3 பேர் சேர்ந்து படித்தோம். டோட்டலாக 2.5 years கிட்ட ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். அடுத்தடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோம், வேலை பார்த்துட்டு படித்தோம், அந்த மாதிரி நிறையா படித்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் 3 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே கிளியர் ஆக முடியலை. பட் நான் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்லேயே இருக்கேன். சிவில் சர்வீஸில் நான் போயிருந்தால் என்ன சேலரி வாங்குவேனோ அந்த பவர் இல்லாட்டியும் எனக்கு பிடிச்ச வேலை இல்லை அப்படின்னாட்டியும் என்னால் ஒரு 5 அட்டம்ப்ட்டுக்கு மேலே என்னால் முடியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீச் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டார். நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். பட் அவர் கூட படித்தார்ல இன்னொருத்தர், 3 பேருன்னு சொன்னாலே அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா லாயர். அவர் பார்த்தீங்கன்னா BA BL முடிச்சிருந்துருக்காரு. அதுக்கு அடுத்து ஃபர்தராக அவர் லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பயங்கர சூப்பராக இருக்கார், கவர்மெண்ட் லாயர் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய கேசஸ் டீல் பண்ணுறது, முக்கியமான கேசஸ்லாம் டீல் பண்ணுறது, இப்போ அவரோட லெவலே வேறு லெவலில் இருக்குது. பட் இன்னொருத்தர் அவர் கூட படித்ததில் இன்னொருத்தர் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவனை நினச்சி நான் இன்னுமே கவலைப்படுவேன். எங்கள் 2 பேர்த்த விடையும் அவன் பயங்கர டேலண்டானவன். பட் என்ன அப்படின்னா அவனுக்கும் கிடைக்கல. பட் வெக்ஸ் ஆகிட்டு அவன் அடுத்தவன் எந்த கரியருமே ஃபோக்கஸ் பண்ணல. யார் அவன்கிட்ட பேசினாலுமே நான் அப்படி இப்படி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, நான் சும்மா இது பண்ணிகிட்ருக்கேன், எப்படியாவது நாளை தான் கடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு வேலைக்குமே அவர் போகல. நாளையும் கடத்திட்டே இருக்காரு. மேரேஜும் ஆகலை. 40 வயசு ஆகிடுச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் அது கேள்விப்பட்ட விஷயம். 40 வயசு ஆகிடுச்சு. இன்னுமே அவர் லைஃப்லேயும் ஸ்டேபிள் ஆகலை, கரியர்லேயும் ஸ்டேபிள் ஆகலை. ஸோ அவர் சொன்ன விஷயம், ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயத்தில் போகிறோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வருஷம் கிளியர் ஆகலை, ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு வருஷம் படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட வலியை உங்களுடைய பெயின், இந்த நாளைக்கு எவ்வளோ பெயின் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ இந்த பெயினை 100 டைம்ஸ் உங்கள் எஃபர்ட்டில் கன்வெர்ட் பண்ணி எஃபர்ட்டாக மாற்றி இந்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் எனக்கு அஃபோர்ட் பண்ண மாட்டுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்க. ஆனால் எனக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, இது எனக்கு மெயின்ஸில் தான், இப்போ மெயின்ஸில் தான் விட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். அப்போ எனக்கு விடவும் மனசு இல்லைன்னா கண்டிப்பாக பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகாடமியில் மென்டாராக சேர்றதா இருக்கட்டும், இல்லை இந்த கான்டென்ட் கிரியேஷன் பேங்கிங் ரிலேட்டடாக கொஸ்டின் எடுத்து தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறது, இல்லை வீட்டில் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக
பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேங்கிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை வேலைக்கே ப்ரைவேட்டில் வேலைக்கே போன்னு சொன்னாலும் இவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படித்தது, பேங்கிங்க்கு அதாவது வேலைக்கு போயிட்டே கிளியர் பண்ணவங்களும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் என்ன ஆனால் நம்மளுக்கு டைல்யூட் பண்ணிடக்கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ எப்படி எஃபோர்ட் போடுறோமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக போடணும். ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம் அப்படின்னா. ஆனால் வேலைக்கு போயும் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எக்ஸாஜரேட் பண்ணல, உண்மையிலே நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. 3வது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட், இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஒரு 3 பேர் பற்றி சொன்னேன்ல, அது மாதிரி எனக்கு ஏஜே பார் ஆயிடுச்சு, என்னால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பெரிய கொஷின் மார்க்கோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். இந்த ஒரு இதில் கூட விஜய் சொல்லிடுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. உண்மையிலே நான் சொல்ல போனால் ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தோன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் செல்ஃபாக வந்து வீட்டில் இருந்தே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா வரும், அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ண பாருங்கள். இனி எனக்கு அடுத்து ஏஜே இல்லை, எனக்கு படிக்கவே முடியாது அப்படின்றவங்க இது உண்மையிலே பெரிய கஷ்டம்தான். ஆனால் உங்களால் முடியாதது கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த 3 பேர் நான் சொன்னேன் இல்லையா, சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு, இந்த 3 பேரை கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேருமே வந்து தோத்தவங்க தான். ஆனால் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அடுத்த முயற்சி பண்ணி சூப்பராக போனவங்க. ஆனால் அதே இதில் அவங்க கூடயே இருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லைஃப்பில் வெக்ஸ் ஆகி இதானவங்க. ஸோ நம்ம தான் நம்மளோட பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து அடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் வேணுமோ, எந்த மாதிரி இன்புட்ஸ்னாலும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட இருப்பேன். உங்களுக்கு என்னன்னாலுமே எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு புலம்பணும் எதுனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருவேன். அதனால் வரி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு இது லாஸ்ட் சான்ஸ் கிடையவே கிடையாது. இன்னைக்கு எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஒவ்வொரு டைமும் ரீனா மேம் உங்களால் தான் உங்களோட வீடியோஸ் பார்த்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் என்னைய ஓட வைக்குது. அந்த மாதிரி உங்களை ஓட வைக்கிறதுக்கு உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் சிப்ளிங்கோ இல்லை உங்கள் ஸ்பவுஸோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த அவங்களுக்காக ஓடுறீங்க, இல்லை உங்களுக்காக உங்களை நிரூபிக்கணுன்றதுக்காக நீங்கள் ஓடுறீங்க. ஏதோ ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயினை 100% எஃபோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே லாஸ்ட் இயர் வந்து ஃபீல் பண்ணியோ ஏதோ ஒரு டைமில் வந்து என்கிட்ட ஐயோ மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த டைம் கிளியர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இன்னைக்கோட எல்லாத்தையுமே மூட்டை கட்டிடுங்க, புதுசாக ஆரம்பிங்க. எதில் முக்கியமான ஒன்று, எதில் டவுனாக இருக்கும், எந்த இதில் வந்து லேக் ஆகுது அப்படின்ற பார்த்து அந்த சப்ஜெக்டில் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபோர்ட் போடுங்க. ஸோ இந்த ஜேர்னியில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து இருப்பேன். டடா பை, see you guys.